வணக்கம். தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சுக்கிரபகவான் குருபகவானின் வீடான தனுசுராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாய் சேருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரபகவான் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான பணவரவு அதிகரிப்பது உறுதி என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகுண்டு. ஏனெனில் 9 கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக திகழக்கூடியவர் சுக்கிரபகவான். இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசியினதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானை சமகிரகமாக பார்க்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு சுக்கிரபகவான் சகாயமானவராக கருதப்படுகிறது. சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரபகவான் கோச்சாரத்தில் ஜென்மராசி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பது சற்று கடினம். தற்போது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடங்களாக கருதக்கூடியது ராசிக்கு 2 4 5 7 9 11 போன்ற இடங்கள். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் தற்போது சுக்கிரபகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட பல்வேறு விதங்களான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதீதமாக வாரி வழங்குகிறார். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2இல் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் தடைதாமதங்கள் இடர்பாடுகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட நல்லபல அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மிகவும் பலமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரமென்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இனிதான வாய்ப்பாக அமைவதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. சுக்கிரபகவான் ஒரு சில நேரங்களில் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு மாறும்போது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய பலம் பெற்றவராக கருதப்படுகிறார். இப்படிப்பட்டவருடைய மாற்றம் சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாகவும் சில நேரங்களில் துரதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாகவும் நன்மைகள் கிடைக்க இயலாத சூழ்நிலையாகவும் இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது அதிர்ஷ்டங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் சௌகரியமான வாழ்க்கை சூழ்நிலைகள் இல்லற சுகம் என பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார். நவக்கிரகங்களிலேயே சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரன் மட்டும்தான் என்று கருதக்கூடிய விதத்தில் சுக்கிரபகவான் திகழ்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரபகவான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதமான விஷயங்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மற்ற கிரகநிலைகளுடன் சேரும்போது மாறுபட்ட நன்மைகளை உருவாக்கிக் கொடுப்பார். சனியுடன் சேர்க்கை பெறும்போது மிகச்சிறப்பான வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும். குருபகவானோடு இணைந்து பயணிக்கும்போது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் ஏற்படும். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரபகவான் பெரும்பாலும் தனித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரபகவான் குருவோடு இணையாவிட்டாலும் குருபகவானுடைய சுபபார்வையை பெறுகிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் சந்திர பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கப் போகிறார்.
சந்திர பகவானோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பணம் கட்டுக்கட்டாக சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் பணவரவுகளுக்கான சாத்தியக்கூறுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நிறைந்து பன்மடங்கு அதிக அளவில் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். அந்த விதத்தில் பார்க்கின்றபோது கண்டிப்பாக சுக்கிர பகவானுடைய இந்த பெயர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பலமாக வாரி வழங்குகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கி மனநிம்மதி மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச்சிறப்பாக கையாள முடியும். இழுபறியாக இருந்து கொண்டிருந்த தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த நல்ல காரியங்களை மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு. எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தடைகளை உடைத்தெறிந்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதுவரையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணவரவில் இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் நீங்கும். பொருளாதார ரீதியாக நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் பல புதிய சந்தர்ப்பங்களை எந்தவிதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் இன்றி மிகச்சிறப்பாக கைகூடக்கூடிய விதத்தில் அருமையாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய இனிதான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது. எப்படிப்பட்ட கடுமையான பணிகளை செய்தாலும் கூட புன்முறுவலுடன் அவற்றை கையாளுவதற்கான இனிதான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் சுக்கிர பகவான். எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக அமைகிறது. வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தந்தை தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு. தந்தை தாயாருக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த கருத்து மோதல்கள் விலகும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சங்கடமான சூழ்நிலைகள் விலகி குடும்பத்தில் பாசமும் அன்பும் காதலும் அந்நியோன்யமும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சுபகாரியங்களும் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பலமான ஆற்றல் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான வசதிகளை உயர்த்திக் கொள்ளுதல் புதிதாக பல்வேறு விதங்களான பொருள்களை வாங்கி மகிழ்தல் குறிப்பாக விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக வாரி வழங்குகிறார். இந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார். வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள ப்ராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இழுபறியாக தடைபட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிர பகவான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்து செயல்பட்டாலும் கூட்டுமுயற்சியாக செயல்பட்டாலும் வியாபாரத்துறை தொழில்துறை மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் தடைதாமதங்கள் சிரமங்கள் இல்லாமல் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது.
இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவதால் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பலமாக சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் தடை தாமதங்கள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக வாரி வழங்குகிறது. எனவே இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிட்டு விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுங்கள் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய விதத்தில் அன்னதானங்களை உங்களால் முடிந்தவரை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறாக செய்வதன் மூலமாக பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரியதடை தாமதங்கள் பிரச்சனைகள் நீங்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.